வாத்தலைவா அடி அடி தலைவா அந்த கிரிஞ்சு பவித்ரா போட்டு பொழதலைவா போட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள ஒரு எலவு கண்டென்ட் வேணும் வாய் மட்டும் எப்படி பேசுறாங்க பாருங்க நீ தான் தலைவா கரெக்ட் என் தலைவா இஸ் பேக் ப்ரோ அருண் இஸ் பேக் இந்த வாரம் கண்டென்ட் தெரிக்க போதுங்க கண்டென்ட்டா பாருங்க அள்ளி அள்ளி வீச போறாங்க எவ்வளவு கண்டென்ட் அந்த வச்சுக்கோ கண்டென்ட் இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு என் தலைவன் கண்டென்ட்டை கண்ட மணிக்கு கன்றாவே கொடுக்க போறான் அடியே மட்டும் பாருங்க ஸோ நம்மளால எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா முதல் ப்ரோமோக்கான கண்டினியூட்டி தான் நல்லா பண்றீங்கடா முதல் ப்ரோமோக்கான கண்டினியூட்டி கன்றாய் பிடிச்சோம்லாம் ஸோ இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள் இருந்து மொத்த பெண்களுக்கு ஆப்போசிட்டா சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க வா பியூட்டிஃபுல் என்ன மாதிரி அடி அடிக்கிறாப்பல அப்போ கண்டென்ட் இருக்கு நண்பர்களே இன்னைக்கான எபிசோட் ஃபயரா இருக்க போது எப்படி ஃபயரா இருக்க போது ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோக்கான கண்டினியூட்டி அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஒரு சீன் காட்டியிருப்பாங்க ராணோ அவர்கள் வந்து ரூல் பிரேக் பண்ணி பெண்கள் அன்னைக்கு போயிருப்பார் ஏன்னா அந்த ராஜாகம் டாஸ்க் வைக்க போறாங்கல்ல அதுக்காண்டி அடைச்சிருக்காங்க அடைச்சு அந்த பக்கம் உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல வீட்டுக்குள்ள ஸோ இவங்க எல்லாருமே பெட்ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்கனால இவங்க எல்லாம் உள்ள உட்காந்து இருக்கும் போது ஏதோ பண்ணணும் ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் வந்து நம்ம ராணோ அவர்கள் இங்க இருந்து குதிச்சு அங்கே போயாச்சு அங்கே போனோடனே நம்ம மஞ்சரி வந்து கேட்பாங்க ஏன்டா போனேன் பெண்கள்கிட்ட கேட்டு போனியாடா ரூல் பிரேக் பண்ணாதடா ரூல் பிரேக் பண்ணுற தப்புடா இந்த மாதிரி பண்ணாதடான்னு சொல்லி ஃபைட் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல பெண்களையும் திட்டிருப்பாங்க பெண்களையுமே நீங்கள் ஏன் விட்டீங்க நீங்கள் தேவையில்லாம அங்கே அனுப்பியிருக்கீங்க நீங்கள் பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி திட்டிருப்பாங்க இந்த இடத்துல என்னால் ஒரு சீன் கண்டுபிடிக்க முடிஞ்சு இதை நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சொல்லலாம்னு நினச்சேன் பட் அப்படி இருக்காது இல்லை நம்ம பசங்க நல்ல பசங்க திருந்திட்டாங்கன்னு நினச்சி நான் விட்டுட்டேன் அங்கே ராணுவ சண்டை போட்டு இருக்கும்போது இங்கே மஞ்சரிக்கு பின்னாடி இருந்து அருண் வந்து இப்படி கை காமிச்சிட்டு ஏ அப்படின்னு நான் அதை என்ன நினச்சேன் நான் உசுப்பேத்தி விடான்னு நினச்சா இவன் தான் வேலையை பார்த்துருக்கான் இந்த ப்ரோமோல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ப்ரோமோல அருண் அவர்கள் டக்குன்னு கொந்தளிச்சு போய் மஞ்சரிட்ட சண்டை போடுறாங்க அப்போ மஞ்சரி ஒரு சீன் சொல்றாங்க ஏய் மார்க் பண்ணிட்டே இருக்காதீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க மார்க் பண்றீங்க நான் ஏதாவது பேசினாலும் மார்க் பண்றீங்க ஒரு சீன் நடந்துச்சுன்னா ஒரு சண்டை நடந்துச்சுன்னா நாங்கள் பேசிட்டு இருக்கோம் நீங்க சும்மா மார்க் பண்றீங்க தயவுசெய்து இந்த மாதிரி மார்க் பண்ணாதீங்க மாதிரி மஞ்சரி கேட்கறாங்க டக்குன்னு அருண் அவர்கள் டென்ஷன் இல்ல நான் பறத்தி விட்டு நானும் மதுரக்காரன் தாண்டா நானும் சீரியல் ஆக்டர் தாண்டா நானும் ஹீரோ தாண்டா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வந்து இந்த மார்க்லாம் சொல்ற வச்சுக்காதீங்க வெயிட் அமிட் இது மார்க்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இதுக்கப்புறம் நீங்க மார்க்குன்னு சொல்லக்கூடாது என்ன பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மஞ்சரி தரமா கொடுக்குறாங்க மார்க்குன்னு சொல்லனா அப்போ கேலி கிண்டல்னு சொல்லவா கேலி கிண்டல் பண்றீங்கன்னு சொல்லவா அப்படின்னு அதெல்லாம் நீ சொல்லணும் அப்ப பக்கெட்டின்னு சொல்லவா பக்கெட்டின்னு சொல்லவா அப்படின்னு மாதிரி தமிழ்ல போட்டு செய்யறாங்க ஆப்போசிட்ல இருக்க ஆர்வக்கோளருக்கு என்ன பண்ணேன்னு தெரியாம தகடி வேணாம் பகடி வேணாம் இப்படிலாம் பேசுறாங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல டக்குன்னு பவித்ராக்கான ஒரு கட் காட்டுறாங்க பவித்ரா அங்க இருந்து தேவையில்லாம பேசாதீங்க தேவையில்லாம பேசாதீங்க நான் அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்தேனா அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து உங்களுக்கு தெரியுமா சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அருண் நான் வந்து என்னோட கருத்தை தான் சொல்ல வந்தேன் என்கிட்ட நீங்க தேவையெல்லாம் பேசுறேன்னு சொல்லி பவித்ரா டென்ஷன் ஆகுற அப்ப பவித்ரா அருண் சண்டைக்கு போறாரு அருண் சண்டைக்கு போயிட்டு பவித்ரா உங்ககிட்ட நான் பேச வரல நீங்க தேவையெல்லாம் பேசுறேன்னு சொல்லி அங்க ஒரு சண்டை நான் தலைவரே சரியான சண்டையான்னு பார்த்துட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து இன்னொரு ஆள் வாயை பொழந்து அப்படி அருண் ஒழுங்க வராங்க ஒரு மாதிரி என்னடா அது காட்சியிலாவது வீட்டுக்குள்ள விட்டுட்டீங்களா எட்டி பார்த்தா சௌந்தர்யா அப்படின்னு கத்திக்கிட்டு வராங்க என்னடா அருணை ஒழுங்க போறீங்கன்னு சொல்லி எட்டி பார்த்தா சௌந்தர்யா ஒரு மாதிரி கத்துறாங்க கத்துறோன்னு எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்த போறாங்க இல்ல கத்தாங்க டென்ஷன்ல ஒரு மாதிரி இருங்க ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சண்டையை சமாதானப்படுத்துறாங்க இந்த சண்டையில நமக்கு என்ன தெரியுதுன்னா இன்னைக்கு தரமான கண்டென்ட் இருக்கு அருண் அவர்கள் மொத்த பெண்களையும் வச்சு செய்யறாரு இதுதான் சில தற்குறிகள் வந்து ரீல் போட்டுட்டு இருக்காங்க அருண் வெர்சஸ் மொத்த கேர்ள்ஸ் டீம் ஏய் தற்குறி அவன் ஒரு தற்குறி அவன் வீட்டுக்குள்ள சண்டை போடுவானடா ஏன்டா கொடுமை பண்றீங்க அது ஒரு பிராங்க்டா அது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியலையா ப்ரோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஒரு கட் நம்மளால கவனிக்க முடிஞ்சு ராணோ இங்க இருந்து வேணும் குதிச்சு அங்க போவான் அங்க ஆல்ரெடி விஜய் விஷால் இருந்திருப்பான் விஜய் விஷால் ஆல்ரெடி அங்க இருக்கும்போது பெண்கள் எதுவுமே சொல்லாம சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க மஞ்சரி மட்டும் தட்டி கேட்டுட்டு இருந்திருப்பாங்க சோ அந்த இடத்துல யாருமே வரல அப்பவே நம்ம ஒண்ணு யோசிச்சோம் இவனை வேணும்னே பண்றான் ராணோ இப்படி பண்ண மாட்டானா யாரா ஏத்தி விட்டு அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுப்பான் அப்படின்னு யோசிக்கும் போது அருண் அங்க இருந்து இப்படி கை காமிப்பான் ஏய் நீ பண்ற அப்படின்னு மாதிரி அப்ப நான் என்ன நினைச்சேன் நான் ஃபர்ஸ்ட் போறோம்ல அருண் இங்க வர சொல்றான் போல பிரச்சனை பண்ணாத எங்க வான்னா அருண் அப்படி சொல்ல பிரச்சனை பண்ணு நீ இருக்கா ஓகேவா இதுலதான் ராணா அங்க இருந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணிருக்கான் விஜய் விஷால் எப்பவும் போல என்ன நீ தேவலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி விஜய் விஷால் சீன் கிரியேட் பண்ணிருக்கான் நான் நினைச்சேன் தொடனடிக்கு எங்க சீன் கிரியேட் பண்ண போறான் இவன் அவ்வளவுக்குள்ள ஆக மாட்டான்னு யோசிச்சா இது ஒரு பிராங்க் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க பக்காவா தெரியுது ஆக்சுவலா இந்த பிராங்கை கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினா தான் இருப்பாங்க கண்டிப்பா ஜாக்லினா தான் இருப்பாங்க ஏன்னா நேத்துல இருந்து ஜாக்லின் சாச்சனா இவங்களுக்குலாம் வந்து மஞ்சரியை பிடிக்கல மஞ்சரி ஆப்போசிட்ல கொஸ்டின் வைக்கிறாங்க இவங்க பண்ற தப்புக்கு ஆப்போசிட்ல ஒரு கொஸ்டின் வச்சு உங்களை தட்டி கேட்கறாங்க அது பிடிக்காம மஞ்சரிக்கு ஆப்போசிட்ல ஒரு குரூப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது பக்காவா தெரியுது சோ இந்த இடத்துல மஞ்சரி மட்டுமே குரல் கொடுக்குறாங்கன்னா மஞ்சரிக்கு ஆப்போசிட்டா ஒரு பிராங்க் பண்ணிருக்காங்க நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன்னா எங்க அக்கா பவித்ரா இருக்காங்கல்ல எங்க அக்கா கிரிஞ்சு பவித்ரா அக்கா இதுக்குள்ள வந்து நான் கண்டுபிடிச்சேன் நாடகம் அப்படின்னு ஏன்னா எங்க அக்கா ஒரு சீரியல் ஆக்டர் நமக்கு தெரிஞ்சு வச்சோம் எங்க அக்கா இந்த மாதிரி ஆக்டிங் மட்டும் தான் வருமே தவிர மற்றபடி இந்த வீட்டுல கண்டென்ட் தெரியாது ஒரு பிராங்குக்கு எங்க அக்கா எடுத்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணுவாங்க அப்படி கத்தி வாங்க அப்படி நேருவாங்க நமக்கு தெரிஞ்சு வச்சோம் இந்த இடத்துல அருண் அந்த மாக்கிங்கிற வேடை பிடிச்சி பயங்கரமா கத்தி கொண்டு போறேன் அவருமே ஒரு சீரியல் ஆக்டர் தானே நானும் சீரியல்ல ஹீரோ தாண்டா அப்படின்ற மாதிரி தட்டிக்கிட்டு வராரு ஒரு போய் அங்க சண்டை போடுறாரு அங்க இருந்து பவித்ரா வாலண்டியரா வராங்க பவித்ராலாம் கத்துனா நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா அது ஒரு கண்டென்ட் பவித்ரா ஒரு விஷயத்தை எடுத்து அப்படின்னு கத்துறாங்கன்னா அது ஒரு கண்டென்ட் தான்
கண்டிப்பாக அது ஒரு கண்டென்ட் தான். ஸோ அந்த இடத்துல பவித்ரா கத்துறாங்க. பவித்ராக்கு ஆப்போசிட்ல போய் டக்குன்னு அருண் முட்டு கொடுக்குறாரு. அருண் முட்டு கொடுக்கும்போது இந்த பக்கம் ஒரு சீன் நல்லா கவனிச்சா தெரியும், தீபக் வந்து சிரிச்ச மெடிக்கு இப்படி திரும்பி இருக்கிறாரு. லைட்டாக சிரிஞ்சுக்கிட்டே திருப்புறாரு. அங்கிட்டே தெரிஞ்சு போச்சு, ரைட்டு சோழியை முடிச்சு விட்டான் நண்பர்களே, சோழியை முடிச்சு விட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்படியே கட் பண்ணி பார்த்தா இங்கிருந்து சௌந்தர்யா கத்துறாங்க. சௌந்தர்யாவும் இப்படி சும்மா கத்த மாட்டாங்க, ஒரு பிராங்க் ஒரு கண்டென்ட் கொடுக்க சௌந்தர்யா வந்து இவ்வளோ பெருசாக கத்திக்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில் பக்காவே தெரியுது. இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு சௌந்தர்யா கத்துறாங்கன்னா ஓவர் ஆக்டிங் கண்டுபிடிச்சாச்சு நண்பர்கள். ஓவர் ஆக்டிங் நல்லா பொழந்துட்டு வராங்க. இந்த காட்சியில் மாதிரி வாய பொழந்துட்டு வராங்க. விட்டா அருணை ஒழுங்கிடுவாங்க போல அந்த அளவுக்கு வராங்க. ஓகேவா? ஸோ மொத்தத்தில் பயங்கரமாக ஒரு பிராங்க் பண்ணுறாங்க. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. மஞ்சரி ஆப்போசிட் பண்ணுறேன். ஏன்னா மஞ்சரி ஒரு கேப்டன் பதவி எடுத்து ரொம்ப போல்டா செமையா ஹேண்டில் பண்றாங்க. ரூல் பிரேக் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு முட்டு கொடுக்கணும்னு சொல்லி முட்டு கொடுக்குறாங்க. சரி, என்ன மாதிரி நடக்குதா வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. இவங்க எவ்வளவு தூரம் முட்டு கொடுக்குறாங்க, எவ்வளவு தூரம் கொண்டு போறாங்க, என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உடனே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இவன் இந்த வீட்டில் ஒரு கண்டென்ட் கொடுத்தா பண்றான்னு கேட்டா பண்ண மாட்டேங்கான, ஒரு டாஸ்க் கொடுத்தா நல்லபடியா பண்றான் பண்ண மாட்டேங்கான, எதுவுமே பண்ண மாட்டேங்கான. ஆனா இந்த மாதிரி பிராங்க் மட்டும் சூப்பரா பண்றானே ப்ரோ. எனக்கு தெரிஞ்சது இந்த சீசன் 2 பண்றானு ப்ரோ. காதல் பண்றானு, அடுத்ததா பிராங்க் பண்றானு. இந்த காதல் உருப்படியா பண்றான்னு கேட்டா இல்ல. இந்த பவித்ரான ஒரு மாதிரி காதலா இருக்கு. அப்பப்போ இவங்க 2 பேரும் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கு. அப்பப்போ ஒரு மாதிரி வெடிக்கிறாங்க, அப்பப்போ பிரிறாங்க, அந்த மாதிரி போகுது. அப்படியே இந்த பக்கம் தள்ளி பார்த்தா நம்ம ரயான் சௌந்தர்யா ஒரு மாதிரி சுத்துறாங்க. அப்படியே அந்த பக்கம் தள்ளி பார்த்தா நேற்று நைட்லாம் தரிசிக்க அவங்களோட காதலை ரொம்ப வெளிப்படுத்திட்டாங்க. காதல் காது வழியா வர ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு காதலை வந்து அள்ளி தட்டிட்டு இருக்காங்க. காதல் 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 அப்படின்னு. ஆப்போசிட்ல நம்ம விஜய் விஷால் வேற அவ்வளோ நேரம் காதலை வந்து தட்டிக்கிட்டே இருந்தான். இல்லை மச்சான், இல்லை மச்சான், அப்படி இல்லை மச்சான், நீ அப்படி பேசாத மச்சான், நம்ம ஃப்ரெண்டாக தான் மச்சான்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசியில் என்னமோ தெரியல, தர்ஷிகா ரொம்ப அப்படி இறங்கி பேச ஆரம்பிச்சேனே, என்ன நீ மச்சான்னு கூப்பிடாத இதுக்கப்புறம் அப்படின்னா. அப்போ எப்படி கூப்பிடணும்? பேபி, செல்லம், மம்முக்குட்டி, பப்புக்குட்டி, அப்பி அப்படின்னு கூப்பிடணுமா என்ன தெரிலடாடி. உங்கள் கண்டென்ட் எங்கிட்டோ போகுதுடா, அது ஒரு கண்டென்ட்டாக போகுது. இது இன்னும் ஒரு ப்ராங்காக பண்ணுறானு, ஒன்றா ப்ராங்க் பண்ணுறானோ இல்லை காதல் பண்ணுறானு. இதை தவிர்த்து ஒன்று எதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. இதில் ஏன் ஜாக்லின் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்தேன்? எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினாக தான் இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராங்கை கொடுத்தது ஜாக்லினாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தோணுது மஞ்சரி முடிச்சுக்கிட்டுருக்கு இந்த வீட்டில் பிளான் போடுறது அவங்கள தான் இருக்கும். ஆனால் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து இப்படி ஒரு ப்ராங்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏடா போன வாரம் தாண்டா ஒன்று பண்ணீங்க, போன வாரம் தானே, இதை ஒரு வாரம் தான், ஆமாம் போன வாரம் தான் அந்த ஸ்கூல் டாஸ்கில் ஒரு இது நடந்துச்சா, அது ஆக்சுவல் ப்ராங்க் தானே. ஃபர்ஸ்ட் ப்ரமோல நம்ம கவனிக்கும்போது பெரிய சண்டையாக பார்த்தோம். 4வது ப்ரமோ பார்த்தோம்போது சண்டைடா அப்படின்னு மாதிரி பார்த்தோம். ஆனால் உள்ளே போக போக அது பிராங்க்னு தெரிஞ்சா நமக்கே வெறுப்பாயிட்டு என்னடா அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட்ல இருக்க போது. இது பிராங்கா இருந்துச்சுன்னா, இது பிராங்க்னு மக்கள் தெரிஞ்சுன்னா மக்கள் வெறி ஆயிடுவாங்க. இல்லை கிரியேட்டிவிட்டி மேலே மாற்றிருக்காங்களா எக்கோ என்னக்கா இது உங்கள் கிரியேட்டிவ் ஒரு மாதிரி நக்கின்னு போகுது சரியில்லையக்கா, எப்போக்கா தூக்கி நிறுத்துவீங்களோ, தூக்கி நிறுத்தப்படுமா இல்லை இப்படியே படுத்தபடியே தவுண்டு கொண்டு போகப்படுமான்னு எனக்கு புரியலையா. எனக்கு ஒன்றும் புரியல. வீட்டுக்குள்ளே நான் எனக்கு மட்டும் ஒன்று தெரிஞ்சிச்சு, யாரெல்லாம் ஹைலைட் பண்ண நினைக்கிறாங்க அவங்களாம் ஹைலைட் பண்ணுறாங்க. நான் சொன்ன ஆட்கள் மட்டும் தான் ஹைலைட் பண்ணப்படுறாங்க. மஞ்சரி ஹைலைட் பண்ணப்படுவாங்க, ராணோ ஹைலைட் பண்ணப்படுவாங்க, ஜாக்லின் ஹைலைட் பண்ணப்படுவாங்க, சௌந்தர்யா ஹைலைட் பண்ணப்படுவாங்க, முத்துக்குமரன் ஹைலைட் பண்ணுவாங்க. இவ்வளோ பேர் தான் ஹைலைட் பண்ணப்படுவாங்க. அதில் அருண் ஏதோ தொடுப்பு மாதிரி ஒட்டிக்கிட்டு சுற்றுறாரு. இது என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அருண்லாம் வாய்ப்பே கிடையாது. அவரெல்லாம் ஒரு 4 வாரங்களுக்கு ஃபேமிலி டாஸ்க்லாம் முடிஞ்சோன்னா அவங்க வெளியே போயிடுவார். அவரெல்லாம் ஃபேமிலி டாஸ்க் ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறாரு போல. மேபி ஏதா நடக்கலாம், தெரில என்னன்னு சொல்லி. ஸோ இதை பார்த்தா எனக்கு பிராங்க் மாதிரி ஃபீல் ஆகுது. பக்காவே எனக்கு பிராங்க் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இதை பார்த்தா உண்மையாக ஒரிஜினல் சண்டை மாதிரி இருக்கா இல்லை பக்கா பிராங்க் ப்ரோன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. எனக்கு தெரிஞ்ச அது பிராங்க் தான். நான் டீகோட் பண்ண வந்து பிராங்க். அப்படி பிராங்காக இல்லாமல் ஃபைட்டாக இருந்தால் நல்லது தான். இன்றைக்கான எபிசோட் நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப போரிங்காக போயிட்டு இருக்கு. 45 நாள் தொட போதுங்க, 45 46 ஏதோ போயிட்டு இருக்கு எங்கிட்டோ. அவ்வளோ தூரம் போயும் பயங்கரமான போரிங்காக இருக்கும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஸோ இது பிராங்காக இருந்தால் நக்கினோம், இது ஒருவேளை ஒரிஜினல் சண்டையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கான கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல போய் வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி